நாம் நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதில் பல சந்தேகங்கள் இன்னும் பலருக்கும் உண்டு. அதற்கான முழு தீர்வை இந்த பதிவில் காணலாம். பொதுவாக ஒருவர் நம் வீட்டில் இறந்தால் அவர்களுக்கு நாம் அமாவாசை அல்லது அவர்கள் இறந்த நாட்களில் திதி கொடுப்பது வழக்கம். அதில் உள்ள பல சந்தேகங்கள் இப்பொழுது, அதாவது ஒருவர் கல்யாணம் ஆகாமல் இறந்தால் யார் திதி கொடுக்கலாம்? இல்லை என்றால், ஒருவருக்கு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு யார் திதி கொடுக்கலாம்? பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் இருவரும் இருக்கும்போது பெண் குழந்தை திதி கொடுக்கலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு உண்டு. இதில் முதலாவதாக, ஒருவருக்கு ஆண் மற்றும் பெண் இரு குழந்தைகளும் இருந்தால் அதில் தாய் தந்தை இருவருக்கும் ஆண் குழந்தைகள் மட்டும்தான் திதி கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகள் திதி கொடுக்கக்கூடாது. இரண்டாவது, ஒருவர் கல்யாணம் ஆகாமல் இறந்தால் அவர்களின் உடன் பிறந்த சகோதரி மற்றும் சகோதரர்களின் குழந்தைகள் திதி கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு சகோதரி மற்றும் சகோதரர்கள் திதி கொடுக்கக்கூடாது. ஒருவருக்கு பெண் குழந்தை மட்டும் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் குழந்தை திதி கொடுக்கலாமா அப்படி என்று நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. ஒருவருக்கு பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் அவர்களுக்கு அந்த பெண் குழந்தை தனது தாய் தந்தைக்கு திதி கொடுக்கலாம். ஆனால் பெண் குழந்தைக்கு பிறகு அந்த பெண் குழந்தையின் வாரிசு திதி கொடுக்கக்கூடாது. ஒருவருக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லை எனில் கணவன் வீட்டில் உள்ள சகோதரரின் வாரிசுகள் திதி கொடுக்கலாம். பொதுவாகவே ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றாலும், இல்லை பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்தாலோ அவர்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் நமது கர்ம வினைகள் குறையும். முன்னோர்கள் அனைவருக்கும் திதி கொடுத்து அவர்கள் தனது கர்ம வினை குறைத்துக் கொள்ளுங்கள்.